அஞ்சுவும் மஞ்சுவும் பல வருடங்களாக காதலிச்சுக்கிட்டு வராங்க. இது மஞ்சுவோட வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் கடும் எதிர்ப்பு வந்ததுனால அஞ்சுவும் மஞ்சுவும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிட்டு அஞ்சுவோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே அஞ்சுவோட அம்மா அவங்கள ஏற்றுக்கல. ஏய் அஞ்சு, என்னது இது? யாரோ ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிற. இது உனக்கே நல்லா இருக்காடா? உங்கள் அப்பா கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டியடா? எங்களை மன்னிச்சிருங்கம்மா, எங்களுக்கு வேறு வழி தெரியலம்மா. எப்படியாவது நீங்கள் தான் எங்களை ஏற்றுக்கிறணும்மா. அஞ்சு ரொம்ப நேரம் கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அவனோட அம்மா மனசு மாதிரி அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து தொலைங்க அப்படின்னு வேறு வழியே இல்லாமல் அவங்க ஏற்றுக்கிறாங்க. மஞ்சு குருவிக்கு அன்னையிலேருந்து மாமியார் கொடுமையும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் ரொம்ப சோர்வாக இருந்த மஞ்சு குருவி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த மாமியார், என்ன இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னதான் ஆகும்? எந்திரிச்சு வேலைகளை பார். என்னவோ உனக்கு மட்டும் தான் முடியாத மாதிரி இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் மஞ்சு குருவியை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தினமும் இதே மாதிரி மஞ்சுவோட மாமியார் அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அஞ்சு வேலை விஷயமா வெளியூர் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். மஞ்சு, பார்த்து பத்திரமா இருந்துக்குமா. நான் வர்றதுக்கு எப்படியும் 10 நாள் ஆகும். இருந்துக்குறதியா? என்னை விட்டுட்டு போகாதீங்க. நான் எப்படின்னு தனியா இருப்பேன். எனக்கு அழுவையா வருதுங்க. சீக்கிரம் வந்துடுங்க. அஞ்சு ஊருக்கு போனதுக்கப்புறம் அஞ்சுவோட நினப்பிலேயே ரொம்ப கவலையாக இருக்குது மஞ்சு குருவி. எப்போவுமே சோம்பேறித்தனமாக தூங்கியே கிடக்குது. இதை பார்த்த மாமியார் குருவி ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்குது. அங்கே வர்ற போகிற எல்லார்கிட்டையும் தன்னோட மருமகளை பற்றி தப்பாக சொல்லி வைக்குது மாமியார் குருவி. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத மஞ்சு குருவி தனியாக ஒரு ரூமில் உட்காந்து புலம்ப ஆரம்பிக்குது. அப்போவும் அங்கே வந்த மாமியார், இப்படி எதுக்கு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என் மகன் வந்து அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்க போறியா? சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. என்ன அஞ்சு நான் பண்றது எல்லாம் இவங்களுக்கு தப்பாவே தெரியுது. எப்ப அஞ்சு வருவீங்க அப்படின்னு ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்குது மஞ்சு குருவி. இது இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கவும் ஒரு நாள் ரொம்ப மனசுடைஞ்சு போன மஞ்சு குருவி, என்ன மன்னிச்சிருங்க அஞ்சு, நான் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன். அடுத்த ஜென்மத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஷத்தை எடுத்து சாப்பிட்ருது. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே கீழே மயங்கி விழுந்துருது மஞ்சு குருவி.